ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நீ வேண்டி விரும்பி கேட்டதை நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ அடம் பிடித்து என்னிடம் இதுதான் வேண்டும் என்று கேட்டதை உன் விருப்பப்படியே நான் உனக்கு தர முடிவு செய்துவிட்டேன். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இதன் முடிவில் சந்தோஷம் அடைந்து இன்ப அதிர்ச்சியோடு ஆனந்த கண்ணீரோடு என்னிடம் ஓடி வந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். எதிர்பாராத ஒரு திருப்பம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். அதை நான் நிகழ்த்தி வைப்பேன். நம்பிக்கையோடு சாயப்பாவை முழுமையாக நம்பும் பட்சத்தில் நமக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக நிரந்தரமாக அது நம்மிடமே இருக்கும்படி சாயப்பா செய்வார். சாய்பாபா தன் பக்தர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிடுவதில்லை என்பதற்கு சான்றாக பல அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு அற்புதம் சாய்பாபா என்ன நிகழ்த்தினாருங்கிறதுல இப்போ பார்க்கலாம். பாபாவின் பக்தர் ஒரு கோடை நாளில் ஹரிச்சந்திரா அப்படின்ற ஒரு குன்றின் மீது ஏறிக்கொண்டிருந்தார். அந்த பக்தரின் பெயர் என்னன்னா நானா சந்தோத்கர். அப்போது அவருக்கு கோடை நாள் அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமாக தாகம் ஏற்பட்டது. சற்றும் முற்றும் தேடி பார்த்தார், தண்ணீர் எங்காவது கிடைக்குமா அப்படின்னு தேடி தேடி பார்த்தார். ஆனால் தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. அவ்வளவு தாகத்தோடு எப்படி மலை ஏறுவது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டார் பாபாவின் பக்தர். அப்போது அவர், இந்த நேரம் பாபா நம்மோடு இருந்திருந்தால் அவரது அற்புதத்தால் நமக்கு தண்ணீர் கிடைத்திருக்கும் என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டார். இந்த நேரம் பாபா நம்ம கூட இருந்தார்னா ஏதாவது ஒரு அற்புதத்தை செஞ்சு இந்நேரம் நம்ம தாகம் தீர்ந்திருக்கும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயும் சொல்லிக்கிட்டு இருந்தார். தாகத்தால் வாய்விட்டும் அதை சொல்லி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பாபா 40 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஷீரடியில் இருந்தார். அவர் அப்படி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஷீரடியில் பாபா மசூதியில் அமர்ந்து பக்தர்களோடு உரையாடி கொண்டிருந்தார். திடீரென பாபா, கோடை வெயில் கடுமையாக இருக்குது, குன்றின் மேல் ஏறிக்கொண்டிருக்கும் நானா தாகத்தில் தவித்து கொண்டிருக்கிறார், அவருக்கு ஒரு கை நிறையவாவது நீர் அளிக்க வேண்டாமா அப்படின்னு கூறினார். அப்படி அவர் சொல்லும் பொழுது அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே எதுவுமே புரியலை. என்னடா சம்பந்தமே இல்லாமல் பாபா இப்படி சொல்கிறாரே அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட பாபாவை பார்த்தாங்க. அவங்க பேசுகிறது, பாபா என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது கூட ஒன்றுமே அவங்களுக்கு புரியவே இல்லை. அதே சமயம் அந்த குன்றின் மேல் ஏறிக்கொண்டிருக்கும் நானா திடீரென்ற ஒரு வேடுவன் கீழே அந்த குன்றின் மேலிருந்து கீழே வேகமாக வருவதை அவர் பார்க்குறாரு. வேடுவா, எனக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது, இங்கு எங்காவது குடிப்பதற்கு நீர் கிடைக்குமா அப்படின்னு அந்த வேடுவனை பார்த்து நானா கேட்குறாரு. வேடுவன் சிரித்தபடியே, நீங்கள் அமர்ந்திருக்கும் பாறைக்கு கீழே நீர் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். உடனே நானா, இந்த பாறையை நகர்த்தி பார்த்தா இதுக்கடியில் நீர் இருக்குமா, என்ன இவன் சொல்லிட்டு போகிறான், இந்த குன்றின் மேல் எப்படி நீர் வரும் அப்படிங்கிற சந்தேகத்தோட, சரி தாகமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது, நம்மளால் ஒரு அடி கூட இனி எடுத்து வைக்க முடியாது, சரி அவன் செய்கிறதையும் அவன் சொல்கிறதையும் செஞ்சு தான் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக அவர் உக்காந்துட்ருக்க அந்த பாறையை நகர்த்தி பார்க்குறார். அவருக்கு அங்கே ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், அங்கு ஒரு கை நிறைய குடிநீர் காணப்பட்டது. அதை வயிறு நிறைய பருகிவிட்டு தன் தாகத்தை தணித்து கொண்டார் நானா. இப்படி தண்ணீரை குடித்துவிட்டு அந்த குன்றின் மேல் தன் பயணத்தை மீண்டும் தொடங்கினார் நானா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாபாவை தரிசிப்பதற்காக, பாபாவிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக நானா ஷீரடிக்கு வருகிறார். அப்போது பாபா, என்ன நானா, நீ தாகத்தில் இருந்தபோது உனக்கு நீர் அளித்தேனே, அதை நீ குடித்தாயா அப்படின்னு பாபா கேட்டார். இதை கேட்ட உடனே நானாவின் உள்ளம் பரவசமானது. அப்போ அங்கே நடந்த செயல் பாபா தான் நமக்கு செய்திருக்கிறார். நம்ம மனசுக்குள்ள நினைச்சோம், அது பாபாவுக்கு கேட்டு பாபாவே வந்து நம் தாகத்தை தணித்திருக்கிறார் அப்படிங்கிறதுல தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்தார். அவரால் அந்த கண்ணீர் வடிகிறத நிறுத்தவே முடியலை. பாபாவின் காலடியில் அப்படியே விழுந்து நமஸ்காரம் செய்தார் நானா.
இப்படி ஒரு முறை மனதில் நினைத்தாலே போதும், தன்னுடைய பக்தர்களின் குறையை தீர்க்க, தன்னுடைய பக்தர்களின் வேண்டுதலை தீர்க்க, நிறைவேற்ற, தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்ய பாபா உடனே அடுத்த நொடியே அங்கு இருப்பார். அப்படிங்கிறதுல இந்த ஒரு அற்புதமும் நிகழ்ந்திருக்கிறது. இந்த ஒரு நிகழ்வும் மிகப்பெரிய அதிசயத்திலும் அதிசயம்தான். அந்த நிகழ்வு நம் வாழ்க்கையிலும் நிச்சயமாக பாபா நிகழ்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்பிக்கை, பாபா மேலே முழு நம்பிக்கையும், நம்ம மேலே இருக்கிற முழு தன்னம்பிக்கையும் தான் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மளை வெற்றி என்னும் இடத்தை அடைய முடியும். நம்பிக்கை கொஞ்சமாக குறையிறத நம்ம எதிர்கொள்ளவே கூடாது. எது நடந்தாலும் நமக்கு நடத்துவது பாபாதான், அதை நல்ல விதமாக நடத்தி கொடுப்பதும் பாபாதான். இதுவே தவறாக முடிந்தால் அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லை, அதனால்தான் அதை நம்ம வாழ்க்கையிலிருந்து நீக்கி இருக்கிறார் பாபா அப்படின்னு எதையுமே ஒரு நேர்மறை சிந்தனையோடு எடுத்துக்கணும். எது நடந்தாலும் காரண காரியம் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது. பாபாவும் நடத்த மாட்டார், அந்த இறைவனும் அதை நடத்த மாட்டார் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை நம் மனதில் இருக்க வேண்டும். காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நமக்கு இந்த வாழ்க்கையிலையும் இந்த உலகத்திலும் நடக்காது. நடப்பது அனைத்திற்குமே ஒரு காரணம் இருக்கிறது அப்படிங்கிறத அது நடந்து கொஞ்ச காலம் வரை கழித்து தான் நமக்கே அது புரியும், ஏன் உடனே கூட புரியும். அப்படி இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் சிலது நமக்கு கிடைச்சிச்சுன்னா அது நம்ம பாபா நமக்காக செஞ்ச புண்ணியம் அப்படின்னு எடுத்துக்கணும். சிலது நமக்கு கிடைக்கவில்லை, நம்ம ஆசைப்பட்டும் அது நமக்கு கிடைக்கவில்லை, நம்ம பாபா கிட்ட பிரார்த்தனையாக வைத்தும் நமக்கு அது சேரவில்லை அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு தகுந்தது அல்ல அப்படிங்கிறது தான் பாபாவின் முடிவு அப்படின்னு தீர்க்கமாக எடுத்துக்கிட்டு அதை நினைத்து வருந்தி கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் அதை நினைத்து ஏங்கி கொண்டும் இல்லாமல் நமக்கு கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை, நம்ம வாழ்க்கையில் என்ன நமக்கு கிடைத்திருக்கோ அதை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழணும். அப்பொழுது தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவும் இருக்கும். மனம் நிம்மதியாக இருந்தாலே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மனம் நிம்மதியாக இருக்கும் இடத்தில் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவே நகரும். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றுக்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. நீ அவசரப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவுமே கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. நீ நினைத்தது எல்லாமே நீ நினைத்தபடியே நடக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. இறைவன் அனைவருக்குமே கஷ்டம் மேல் கஷ்டம் ஏன் கொடுக்கிறார் என்று நன்றாக சிந்தித்துப் பார். அந்த கஷ்டத்தை எதிர்த்து போராடுவதற்காகத்தான் இறைவன் அதை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அதை எதிர்த்து போராடுகிறோமா அல்லது வீழ்ந்து விடுகிறோமா என்று சோதனை செய்வதற்காகத்தான் இறைவன் அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை கொடுக்கிறார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நம்மேல், நம் வாழ்வு மேல் நமக்கே நம்பிக்கை வர வேண்டும் என்று இறைவன் அந்த சோதனையை தருகிறார், கஷ்டத்தை தருகிறார். மன உறுதியோடு நம்பிக்கையோடு என்னதான் நிகழ்ந்தாலும் நாம் நம் வாழ்வில் செயல்படுகிறோமா என்று சோதனை செய்து பார்க்கிறார் இறைவன். மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மை நாம் நினைக்கிறோமா அல்லது தீங்கு இழைக்கிறோமா என்று சோதிப்பதற்காகத்தான் இறைவன் கஷ்டத்தை நமக்கு தருகிறார். இந்த சோதனையை இந்த உலகத்தில் உள்ள யாருமே புரிந்து கொள்ளவே இல்லை. தனக்கு வந்த கஷ்டம் நம்மை விட்டு நீங்கினால் போதும் என்றும் அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி மீள்வது என்ற சிந்தனை மட்டும்தான் செய்கிறோமே தவிர அந்த கஷ்டத்தை நாம் துரத்திவிட்டால் அது மற்றவர்களுக்கு சென்றடையுமே, மற்றவர்களின் வாழ்வு கஷ்டப்படுமே என்று யாராவது இந்த உலகத்தில் சிந்தித்திருக்கிறார்களா? தனக்கு மட்டும் நிம்மதி வர வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சுயநலமாக சிந்திப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இறைவனிடம் போய் பிரார்த்தனை செய்யும் பொழுதும் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், சிரமமில்லாத வாழ்க்கையை நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்ற வேண்டுதலை தான் ஒவ்வொருவரும் இறைவனிடம் வைக்கிறோம்.
நல்லது மட்டுமே எப்பொழுதும் நடக்க வேண்டும், தீயது நெருங்கவே கூடாது என்ற பிரார்த்தனை இருக்குமே தவிர, தீயது வந்துவிட்டால் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்ற மன உறுதியை எனக்கு தாருங்கள் இறைவா என்று யாருமே எந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்வதும் இல்லை. எது வந்தாலும் நம்பிக்கையோடு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் வாழ்வே ஸ்வர்க்கமாக இருக்கும். நிம்மதியான வாழ்வை நிச்சயமாக வாழலாம். எது நடந்தாலும் என்னதான் வாழ்வில் நிகழ்ந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் நன்மைக்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே போதும். வாழ்வு இனிமையாகும். பழையது அனைத்தையும் கழித்துவிடு, முடிந்ததை அப்படியே மறந்துவிடு. இதை புரிந்து கொண்டு எப்பொழுது உன் வாழ்வில் நீ அடியெடுத்து வைக்கிறாயோ அப்பொழுது புதிய வாழ்வில் உன் பயணம் துவங்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீ விரும்பியது எல்லாமே உனக்கு நடக்கும். நீ நினைத்தது எல்லாம் நீ நினைத்தபடியே உன்னிடமே வந்து அப்படியே சேரும். நீ எண்ணியது எண்ணியபடியே உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு சுபமாக நடக்கும், சுகமாகவே இருக்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வு நடக்கும், நிரந்தர நன்மையாக இருக்கும். நான் இருக்கிறேன். எந்த காலகட்டத்திலும் இறைவன் மீது இருக்கும் நம்பிக்கை குறையவே கூடாது என்ற எண்ணம் மனதில் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடமும். அந்த இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்தால்தான் நம்மீதே நமக்கு வாழ்க்கையில் நம்மீதே நமக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை நமக்கு நல்ல வாழ்வை அள்ளி அள்ளி தரும். சந்தோஷமான வாழ்வை மீண்டும் மீண்டும் தந்து கொண்டே இருக்கும். உனக்கானது உன் போராட்டத்திற்கான ஒரு முடிவு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன் வாழ்வில் கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். இது உன் சாயப்பாவின் ஒரே வாக்கு. இது உனக்கானது மட்டுமே. உன் வாழ்க்கையில் அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும். நடப்பது அனைத்தும் உனக்கு நன்மையாகவே நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் நீ நன்றாக இருக்கப் போகும் நேரமும் காலமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் நீண்ட நாள் போராட்டம் அதிசயத்தில் முடியப் போகிறது. இது உன் சாயப்பாவின் வெறும் வார்த்தைகள் அல்ல, இது உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு. நீ என் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றிருந்தால் மட்டுமே நிச்சயமாக இந்த தீர்ப்பு உனக்கு கிடைக்கும். அந்த தீர்ப்பும் பொய்யாகவே ஆகாது. காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன், உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக, உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி என்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறாய். கவலைப்படாதே என் குழந்தையே. நம்பிக்கையாடு இரு. தன்னம்பிக்கையோடு எழுந்து வா. முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே உட்கார்ந்து சாயின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. மனதால் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் சாயப்பாவை மனதால் நினைத்து கொண்டே இரு. உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களுக்கு தெரியும் வரை நான் ஓய மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காக விடும் சவாலாகவே வைத்துக்கொள். இது என் சத்திய வாக்கு.
வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் வேலை நிச்சயமாக வெற்றியடையும் என்ற நம்பிக்கை முதலில் உன் மனதில் எழ வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வேலை வெற்றிகரமாகவே முடியும். அதை விடுத்து இந்த வேலை, ஆரம்பித்த இந்த வேலை, செய்கின்ற இந்த வேலை நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா என்று குழப்பத்துடனேயே அந்த வேலையை துவங்க ஆரம்பித்தாலும் சரி, முடித்து விட்டாலும் சரி, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேராது. எதிலையும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக தடைப்படவே படாது. அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. இதை நீ தவறாமல் செய்து வந்தாலே நீ செய்யும் காரியம் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும். நீ வாழும் வாழ்க்கையில் எத்தனை முறை தடுமாறி கீழே விழுந்தாய் என்பது முக்கியமல்ல. கீழே விழுந்தாலும் அதே முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு எத்தனை முறை எழுந்தாய், எழுந்து அந்த வேலையை திறம்பட முடித்தாய் என்பதுதான் மிக முக்கியம். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சமமாக கூட இருக்கும். குழந்தையே, மறு வாய்ப்பு அனைவருக்குமே உண்டு. நான் உனக்கு அந்த மறு வாய்ப்பை கொடுப்பேன். ஏனென்றால் நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா. மனவேதனையாக இருக்கும் பொழுதோ அல்லது மனம் தடுமாற்றமாக உணரும் பொழுதோ அனைத்திற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துவேன். என் வாழ்க்கையில் நான் வெற்றியை எட்டுவேன் என்ற தாரக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன் வார்த்தைகள் போல், உன்னுடைய மனது போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும், சாதகமாகவே முடியும். எந்த விதத்திலும் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிறைய ஏற்படலாம். ஆனால் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சாவியில்லாத பூட்டை மனிதர்கள் உருவாக்குவதே அல்ல. அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இந்த இறைவன் கொடுப்பதும் இல்லை, உருவாக்குவதும் இல்லை. என் பிள்ளையே, என் அன்பு குழந்தா, இதுவரை நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்தான் வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியதுதான். அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையை நீ மிக சிறப்பாகவே வாழலாம். என் அன்பு குழந்தா, உன்னுடைய விதி, உன்னுடைய கர்மா 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்வதை எப்பொழுதும் விட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எட்ட வேண்டிய இலக்கை அடைந்தே தீரலாம். எப்பொழுதுமே குழந்தையே, வெளிச்சம் இருக்கும் வரை உன்னுடன் இருப்பவரை எண்ணி சந்தோஷம் கொள்ளாதே. அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்று தவறாக எண்ணியும் விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களை சுலபமாக உன்னை போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று முழுவதுமாக நம்பியும் விடாதே. ஏனென்றால் இருண்ட பின் உனக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படியும் உனக்கு கை கொடுக்க யாராவது இருந்தால் அதை எண்ணி பெருமை கொள். அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகளாகவே இருக்க முடியும். என் அன்பு குழந்தையே, நிம்மதியாக நீ உன் வாழ்க்கையில் இருக்க 2 வழிகளை உன் அப்பா சொல்கிறேன், கேட்பாயா? 1, விட்டு கொடுத்து வாழ பழகிக்கொள். அப்படி உன்னால் முடியவில்லை என்றால் விட்டுவிடு அனைத்தையுமே. அப்படி இருந்தாலே உன் வாழ்க்கை மிக நிம்மதியாக இருக்கும் என் கண்மணியே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்ன தெரியுமா? வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருந்தாலே போதும். வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்ந்து ருசிக்கலாம். எனவே எப்பொழுதும் எது வந்தாலும் பதறாதே, கலங்கி நிற்காதே.
அமைதியாக இரு. எது வந்தாலும் பொறுமையாக இரு. எதையும் சகித்து கொண்டு வாழ பழகிக்கொள். மலையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் பொறுமையாக இரு. அமைதியாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு வந்துதான் ஆகும். யார் தடுத்தாலும் அதிலிருந்து நீ மீளவே முடியாது. அதிலிருந்து யாருமே உன்னை காப்பாற்றவே முடியாது. நடக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது நடந்துதான் ஆகும். யாருக்கும் இது மாற்றமே இல்லை. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு என்னுடைய கரங்களை பற்றிக்கொள். இறுக பிடித்துக்கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றி என்னும் பாதையில் செலுத்தி உன் இலக்கை அடைவதற்கான முயற்சியை நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன். எப்பொழுதும், எந்நாளும், எல்லா நேரமும். வழியில் 1000 தடங்கல்கள் வந்தாலும் மறந்தும் கூட எடுத்து வைத்த முன்காலை பின்னே எடுத்து வைக்காதே. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே.